ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருவாதிரை களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம், இல்லை கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 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 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் பச்சைப்பருப்பு போட்டுக்கலாம். சிறுபருப்பு, மூங் டால், இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதை நம்ம தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். தூள் பண்ணும்போது இதில் ஒரு 3 ஏலக்காவை போட்டு தூள் பண்ணி எடுத்து வந்துடலாம். தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் நம்ம அரிசி அடித்தோம் இல்லையா, ஒரு கிளாஸ் நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தாலோ 1 கிளாஸ் எடுத்தாலோ அந்த இதில் நீங்கள் 3 கப்பு தண்ணி எடுக்கணும். இந்த தண்ணி கொதிச்சோன்னே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி பருப்பை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி பருப்பை போட்டுக்கலாம். போட்ட உடனே கட்டி தட்டிகிட்டு இருக்கோம். அதை நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது சரியாயிடும். அதை நல்லா கலக்கிக்கலாம். நம்ம அரிசி போட்டோம், அந்த இது போட்டோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 கப்பு அரிசி எடுத்தோன்னா அதுக்கு 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரையும் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப்பு போட்டிருக்கேன். 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரையும் நம்ம இனிப்புக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கிண்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து அல்வா மாதிரி பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருள வருது பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் முந்திரி போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த திருவாதிரை களியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு திருவாதிரை அன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்கலனாலும் மறுநாள் செஞ்சு பாருங்கள். ஒரு தப்போ இல்லை, ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் திருவாதிரைக்கு செஞ்சுருங்க. அவ்வளோதான், சர்வ் பண்ணியாச்சு. நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.